வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். பறவைகளின் திசை காட்டி. ஏற்கனவே சென்று வந்த பாதையை கூட பல நேரங்களில் நினைவு வைத்து கொள்ள மனிதனால் முடிவதில்லை. ஆனால் சில பறவைகள் நாடு விட்டு நாடு பல ஆயிரம் மைல்கள் கடந்து குறிப்பிட்ட இடத்திற்கு ஆண்டுதோறும் வந்து திரும்பும் திறனை பெற்றுள்ளன. இது எப்படி சாத்தியமாகிறது என்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். அதில் இந்த பறவைகள் பூமியின் காந்தப்புலத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ளவும், பறவைகளின் கண்களுக்கு பூமியின் காந்தப்புல பாதையை பார்க்கவும் திறன் வாய்ந்தவையாக இருப்பதால் இவை தடம் மாறாமல் பயணிக்கின்றன என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். பொதுவாக மனித கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல் பார்க்கும் திறன் இல்லை. அதிலும் குறிப்பாக இருளில் பார்க்கும் திறன் அறவே இல்லை. ஆனால் சில பறவைகள் மற்றும் விலங்குகளால் இரவில் துல்லியமாக பார்க்க முடியும். இதையும் கடந்து நாடு விட்டு நாடு பறக்கும் பறவைகளுக்கு கண்களை விட உணர்வுகள் திசை காட்டி போல உதவுகின்றன. அதாவது பல ஆயிரம் மைல்கள் பறக்கும் பறவைகளுக்கு அவற்றின் கண்களில் உள்ள கிரிப்டோரோம்கள் எனப்படும் சிறப்பு புரதங்கள் ஒளி மற்றும் பூமியின் காந்தப்புலத்தின் வீச்சை உணரும் வகையில் உதவுகிறது. இது பறவைகள் சரியான திசையை கண்டறிய அனுமதிக்கிறது. தொலைதூரம் பறக்கும் பறவைகளுக்குத்தான் பறந்து வரும் வழியை நினைவு கூற நினைவுத்திறன் எதுவும் இல்லை என்றாலும், இந்த காந்தப்புலத்தை உணரும் திறனால் அந்த பறவைகள் சென்று சேர வேண்டிய இடத்தை நோக்கி வழி செலுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனை குவாண்டம் வழி செலுத்தல் என்று குறிப்பிடுகிறார்கள் விஞ்ஞானிகள். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.